மீண்டும் சூடுபிடிக்கும் செம்மணி விவகாரம். பிறந்தநாள் கொண்டாடிய அப்போதைய ராணுவ அதிகாரி. தமிழர்களின் காணிகள் விடுவிப்பு. அனுர ஆட்சியில் நடக்கும் அதிரடி நடவடிக்கைகள். மக்களின் காணிகள் மக்களுக்கே. ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அறிவிப்பு. பிரதமர் தலைமையில் தேசிய கல்வி சீர்திருத்த குழுவுடன் முக்கிய கலந்துரையாடல். அரசு வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்தியது, மது அருந்தியது மாத்திரமின்றி ஊடகவியலாளர் மீதும் தாக்குதல் முயற்சி. இடம் தெரியாமல் மோதுகின்றாய் என மிரட்டல் விடுத்து முல்லைத்தீவு மாவட்ட வன அதிகாரி. வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு எழுச்சி மாநாடு ஜாலில். குருக்கல் மடம் பகுதியில் மனித புதைகுழிகளை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் தொடரும். காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றிய அலுவலகம் தெரிவிப்பு. விசுவாசிகளை திரட்டும் தமிழரசு கட்சி. உட்கட்சி பிளவை அம்பலப்படுத்திய ஆய்வாளர். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு யாழ்ப்பாண நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி பூரணி மரியநாயகம் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு அழைக்கப்பட உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் செம்மணியில் 600 பொதுமக்களை கொன்று புதைத்த கொடூர சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியான கேப்டன் லலித் ஹேவா தனது பிறந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடியிருக்கின்றார் என்று முகப்புத்தக பதிவொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருசாந்தி கொலை வழக்கு தண்டனை கைதி சோமரத்ன ராஜபக்ச செம்மணி புதைகுழி தொடர்பாக அடையாளம் காட்டப்பட்ட கேப்டன் லலித் ஹேவா தற்போது வரை மிக சுதந்திரமாக இருக்கின்றார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கிலே கூடுதலான காணிகளை நாங்கள் விடுவித்து இருக்கின்றோம் என பிரபு எம்பி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்று பிரதேசத்தில் அமைந்துள்ள பாலியடி வட்டை ராணுவ முகாம் அமைந்துள்ள காணி விடுவிப்பது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளை பிரதேசத்தில் உள்ள பாலியடி வட்டை கிராமத்தில் அமைந்திருந்த ராணுவ முகாமை பகுதியளவில் விடுவிப்பதற்கு இதற்கு முன்னர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களிடமிருந்து வந்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்த ராணுவ முகாமை முழுமையாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பாளையடி வட்டை ராணுவ முகாம் அமைந்துள்ள பகுதி அப்பகுதி மக்களின் பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய நிலப்பரப்பாக இருப்பதால் அந்த முகாமை விடுவிக்க வேண்டும் என மக்கள் தொடர்ந்து கோரிக்கை முன்வைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடம் தொடர்ச்சியாக கோரிக்கை முன்வைத்ததன் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த முகாமை விடுவிப்பதற்கான தீர்மானத்தை எடுத்துள்ளார். அதேபோல் சம்பந்தப்பட்ட பிரதி அமைச்சரும் இதற்கு தனது ஆதரவை வழங்கியுள்ளார். இந்நிலையில் பாலியடிப்பட்டை ராணுவ முகாமை முழுமையாக விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த மாத இறுதிக்குள் முகாமை முழுமையாக விடுவிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நிறைவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த காணியை முதற்கட்டமாக போரதீவு பற்று பிரதேச செயலாளரிடம் கையளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த காணி மத்திய நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமானதாக இருப்பதால் அந்த திணைக்களம் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை முன்வைக்கும் பட்சத்தில் காணி அவர்களிடம் கையளிக்கவும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் நீர் தொடர்பான பிரச்சினைகள் நீண்ட காலமாக நிலவி வருகின்றன. அதனால் நீர்ப்பாசன தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த காணியை நீர்ப்பாசன திணைக்களத்திடம் ஒப்படைப்பது அவர்களின் பணிகளை விரைவாகவும் பயனுள்ளதாகவும் முன்னெடுக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பாதுகாப்பு படையினரின் வசம் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு மூடப்பட்டுள்ள வீதி பகுதிகளை திறப்பதற்கும் அரசாங்கம் துரித நடவடிக்கை முன்னெடுத்துள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி தலைமையில் நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பல முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் வடக்கில் சுமார் 1000 ஏக்கர் தனியார் காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி எஞ்சிய காணிகளை முறைப்படியாக விடுவிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். அத்துடன் நீண்ட காலமாக மூடப்பட்டுள்ள வீதி பகுதிகளை திறக்கும் போது எழுந்துள்ள சிக்கல்களுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அவர் பணிப்புரை விடுத்தார். மத வழிபாட்டு தலங்களுக்குரிய காணிகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்தார். மேலும் டிட்பா சூறாவளியால் சேதமடைந்த வீதிகள், நீர்ப்பாசன கட்டமைப்புகளை புனரமைத்தல் மற்றும் விவசாயிகளுக்கு
இழப்பீடு வழங்கும் நடைமுறைகளின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. மக்களின் இயல்பு வாழ்வை உறுதிப்படுத்தும் அதேவேளை கைத்தொழில் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்காக தற்போதுள்ள காணிகளை முறையாக முகாமைத்துவம் செய்வதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து கண்டறியுமாறு அவர் பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவுறுத்தினார். பாதுகாப்பு படையினரின் நலன்புரி திட்டங்கள், பாதுகாப்பு அமைச்சு மற்றும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. அத்துடன் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள புதிய விதிமுறைகளுக்கு ஆலோசனை குழுவின் அங்கீகாரமும் பெறப்பட்டது. இக்கூட்டத்தில் நீதியமைச்சர் ஹர்சன நாணேக்கார, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தா, முப்படை தளபதிகள் மற்றும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான தேசிய வழிநடத்தல் குழுவுடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் நேற்று இசுர்பாவில் உள்ள கல்வி அமைச்சின் வளாகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது அமைச்சரவை அங்கீகாரத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ள இந்த குழு ஒட்டுமொத்த கல்வி சீர்திருத்த செயல்முறையின் அனைத்து அம்சங்களை முறையாக ஒழுங்குபடுத்தி உயர்தரமான கல்வி சூழலை உருவாக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளது. துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக இக்குழுவின் தலைவராக செயற்படுவதுடன் இதில் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகே, கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக களுவேவா மற்றும் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள், விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட கல்வி புலமைசார நிபுணர்கள் பலரும் உறுப்பினர்களாக அங்கம் வகிக்கின்றனர். அத்துடன் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சமூக பங்களிப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம், இலங்கை அரசு ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட பிரதான ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளும் இந்த குழுவில் உள்வாங்கப்பட்டுள்ளனர். மேலதிக செயலாளர் MABS எதிரி சூரிய இக்குழுவின் அழைப்பாளராக கடமையாற்றுகின்றார். கல்வி சீர்திருத்தத்திற்கு சொந்தமான 5 பிரதான தூண்களின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளை ஆராய்ந்து அவற்றை சரியான திசையில் வழிநடத்துவதும் எதிர்காலத்தில் எழக்கூடிய சவால்களுக்கு தீர்வுகளை முன்வைப்பதும் இந்த குழுவின் பிரதான நோக்கமாகும். இக்கூட்டத்தின் போது கருத்து தெரிவித்த பிரதமர், மனிதவள அபிவிருத்தி, கட்டமைப்பு வசதிகள் மற்றும் நிர்வாகம், கலைத்திட்ட அபிவிருத்தி, மதிப்பீடு மற்றும் தரம் பார்த்தல், சமூக விழிப்புணர்வு ஆகிய 5 முக்கிய துறைகளை உள்ளடக்கிய வகையில் விசேட துணைக்குழுக்கள் கூட்டப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த சீர்திருத்த பொறிமுறையை வலுப்படுத்தி அதற்கான சமூக அங்கீகாரத்தை உயர்த்துவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர்களான வைத்தியர் மதுர சேனவரத்ன, நளின் கேவிகி உள்ளிட்ட அமைச்சின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். அரசு வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்தி மது அருந்தியது மாத்திரமின்றி ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் மீதும் தாக்குதல் முயற்சி இடம்பெற்றதுடன் இடம் தெரியாமல் மோதுகிறாய் என முல்லைத்தீவு மாவட்ட வன அதிகாரி மிரட்டல் விடுத்த சம்பவம் ஒன்று இரவு 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பணிக்கன்குளம் கிராமத்தில் மாங்குளம் வட்டார வனவள திணைக்கள அலுவலகத்தில் பணியாற்றும் அதிகாரியொருவர் வசித்து வருகின்றார். இந்த நிலையில் 7/4/2026 இரவு 7 மணியளவில் முல்லைத்தீவு மாவட்ட வன அதிகாரி உள்ளிட்ட சிலர் WP PD 3060 நீல நிற கப்ரக வாகனத்தின் மேலும் சில ஊழியர்கள் WP PF 9868 இலக்கமுடைய வாகனத்திலும் வருகை தந்து குறித்த அதிகாரியின் வீட்டில் மதுவிருந்தில் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வனவள திணைக்களத்தின் ஆதரவுடன் சட்டவிரோத மணல் அகழ்வு காடழிப்பு செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் இவை அதிகாரிகள் லட்சம் பெற்றுக் கொண்டு செய்வதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் சட்டவிரோத மணல் மாபியாக்கள், மரக்கடத்தல்காரர்களால் இவ்வாறு மது விருந்துகளும் ஏற்பாடு செய்யப்படுவது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் எழும் நிலையில் நேற்று இவ்வாறொரு சம்பவம் பதிவாகியுள்ளது. மது விருந்துக்காக அரச வாகனங்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் பணிக்கன்குளம் சந்தி பகுதியில் குறித்த 2 வாகனங்களும் சுமார் 3.5 மணித்தியாலங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த இடத்திற்கு ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் அவர்கள் சென்றபோது குறித்த பகுதியில் மதுபோதையில் நின்ற மாவட்ட வனவள திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் ஊடகவியலாளருடன் முரண்பட்டதோடு மாத்திரமின்றி மாவட்ட வனவள திணைக்கள அதிகாரி ஊடகவியலாளரை தாக்க முற்பட்ட போது இடம் தெரியாமல் மோதுகிறாய் என மிரட்டல் விடுத்தார். இந்த நிலையில் ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் அவர்களால் அரசு வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்தி மது அருந்தும் செயற்பாட்டை முன்னெடுத்தது மாத்திரமன்றே ஊடகவியலாளரை தாக்க முற்பட்டு அச்சுறுத்தியமை தொடர்பில் போலீசாருக்கு உடனடியாக மாங்குளம் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்ட போது அரசு வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்தி மது அருந்தும் செயற்பாட்டை முன்னெடுத்தது தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் ஊடகவியலாளரால் தெரிவிக்கப்பட்டது. இதனைவிட வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருக்கும் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வர
தாமதமான நிலையில் குறித்த முல்லைத்தீவு மாவட்ட வன அதிகாரி உள்ளிட்ட குழுவினர் குறித்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றனர். இதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மாங்குளம் போலீசார் ஊடகவியலாளரை மாங்குளம் போலீஸ் நிலையம் வந்து முறைப்பாடு பதிவு செய்யுமாறு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர் மாங்குளம் போலீஸ் நிலையம் சென்றபோது WP PF 9868 வாகனத்தில் வருகை தந்த வனவள திணைக்கள அதிகாரிகள் போலீஸ் நிலையம் சென்று ஊடகவியலாளருக்கு எதிராக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தனர். இவ்வாறான நிலையில் மாங்குளம் போலீஸ் நிலைய பதவி நிலை அதிகாரி ஒருவர் வனவள திணைக்கள அதிகாரிகளிடம் எதுவுமே பேசாது ஊடகவியலாளரை மாத்திரம் அழைத்து கடும் துணியில் மிரட்டும் வகையில் தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்கு போகக்கூடாது, ஊடகவியலாளர் என்றால் எதுவும் செய்வீரோ எனவும் தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களையும் பயன்படுத்தி அச்சுறுத்திவிட்டு பிரச்சனைகள் போட்டால் உமது ஊடக அடையாளத்தையும் இல்லாமல் செய்வேன் என மிரட்டிவிட்டு சென்றுவிட்டார். இதனைத் தொடர்ந்து வேறு ஒரு போலீஸ் அதிகாரி முறைப்பாட்டினை பதிவு செய்தார். அவரிடம் மதுபோதையில் அதிகாரிகள் உள்ளனர், அதனை பரிசோதனை செய்யுமாறு கோரிய போதும் அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இவ்வாறு அரசு வாகனங்களை தவறாக பயன்படுத்தி மதுபோதையில் நின்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காது ஊடகவியலாளர் மீது போலீசார் மிரட்டல் விடுத்தமையானது இவர்கள் அனைவரும் இணைந்து சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளுக்கு துணை போகின்றனர், இதனாலேயே இவ்வாறு நடந்து கொள்கின்றனர் என ஊடகவியலாளர் குற்றம் சுமத்தியதோடு குறித்த விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன், மாவட்ட செயலாளர், மனித உரிமைகள் ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு உள்ளிட்ட தரப்புகளிடம் முறைப்பாட்டினை மேற்கொள்ள உள்ளார். இந்த முறைப்பாடு தொடர்பில் இன்று நண்பகல் 12 மணிக்கு விசாரணைக்காக 2 தரப்பினர்களும் போலீஸ் நிலையம் அழைக்கப்பட்டுள்ளனர். என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. வீடியோ சரி, என்ன பிரயோஜனம்? முகம் பிரச்சனை வீடியோ பண்ணுங்க. வரலாற்று சிறப்புமிக்க வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு நினைவாக 2026 மே 30 தந்தை செல்வ அரங்கில் ஒரு நினைவு எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளதாக ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். 1976 ஆண்டு ஈழத்தமிழ் இனத்தின் வரலாற்று உரிமையின் அடிப்படையில் அரசியல் அபிலாஷையாக முன்மொழியப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழ் மக்களின் ஒருமித்த மற்றும் ஜனநாயக அரசியல் விருப்பத்தின் வெளிப்பாடாக அமைந்தது. 50 ஆண்டுகள் கடந்த பின்னரும் அதன் அடிப்படை கோரிக்கைகளும் கொள்கைகளுமே தமிழின விடுதலை பாதை அடிநாதமாகவும் அடித்தளமாகவும் உள்ளது. இந்த மாநாட்டில் கல்வியலாளர்கள், மாணவர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் சர்வதேச பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்கின்றனர். கலந்துரையாடல்கள் மற்றும் கருத்தரங்குகள் மூலம் தீர்மானத்தின் அரசியல், சட்ட மற்றும் தமிழினத்தின் இறமையின் பரிணாமங்களும் ஆராயப்படும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழ் மக்களின் அபிலாஷையை வெளிப்படுத்த பொதுமக்கள், மாணவர்கள், தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்கள், ஊடக பிரதிநிதிகள், கொள்கை வடிவமைப்பாளர்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தினரை ஏற்பாட்டாளர்கள் அன்புரிமையுடன் அழைக்கின்றனர். குறித்த ஊடக சந்திப்பில் திரு வேலன் சுவாமிகள், அருட்தந்தை அகஸ்டின் அடிகளார், அருட்பணி ஜெகதாஸ் அடிகளார் மற்றும் இதயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு குருக்கல் மடம் பகுதியில் 3 நாட்களாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அங்கு மனித எச்சங்களோ அல்லது வேறு தடயங்களோ கண்டறியப்படாமையினால் அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட பகுதி மீண்டும் மூடப்பட்டதாகவும் குறித்த பகுதியில் மனித புதைகுழிகள் இருக்கக்கூடிய ஏனைய சாத்தியமான இடங்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றிய அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றிய அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது: மட்டக்களப்பு குருக்கல் மடத்தில் மனித புதைகுழி ஒன்று இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி. பிரதீபன் மேற்பார்வையின் கீழ் கடந்த மார்ச் 30 அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அப்பகுதியில் 3 நாட்களாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அங்கு மனித எச்சங்குழு அல்லது வேறு தடயங்குழு கண்டறியப்படாமையினால் அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட பகுதி மீண்டும் மூடப்பட்டது. அந்த மண்ணின் தன்மை மற்றும் நீர் இருப்பு என்பனவற்றின் காரணமாக அகழ்வு பணியினை முன்னெடுப்பதில் தொழில்நுட்ப ரீதியான சிரமங்கள் காணப்பட்ட போதிலும் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி நுட்பங்களை பயன்படுத்தி
நடத்தி அப்பகுதி ஆய்வு செய்யப்பட்டது. அத்தொழில்நுட்ப குழுவில் தடவியல் மற்றும் மானுடவியல் நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவ அதிகாரிகள், தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் குற்றோட ஆய்வு அதிகாரிகள் ஆகியோர் உள்ளடங்கியிருந்தனர். அதேவேளை எமது அலுவலக அதிகாரிகள் இந்த வழக்கை கண்காணித்து வருவதுடன் 3 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு அகழ்வாராய்ச்சி பணிகளிலும் முன்னிலை வகித்தனர். அத்தோடு முதல் நாள் அகழ்வின் போது தமது அன்புக்குரியவர்கள் அவ்விடத்தில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடும் என சந்தேகம் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்ப உறுப்பினர்கள் 50 பேர் வரை வருகை தந்தனர். 2014ஆம் ஆண்டு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் குருக்கள் மடம் பகுதியில் மனித புதைகுழி இருக்கக்கூடும் என அடையாளப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாட்சியாளர் ஒருவரால் அடையாளம் காண்பிக்கப்பட்ட குறித்த இடங்கள் 2015ஆம் ஆண்டு நீதிமன்ற உத்தரவின் ஊடாக தரை ஊடுருவல் ரேடார் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன. அந்த முடிவுகளின் அடிப்படையில் மேற்குறிப்பிட்ட அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இவ்வாறானதொரு பின்னணியில் குறித்த பகுதியில் மனித புதைகுழிகள் இருக்கக்கூடிய ஏனைய சாத்தியமான இடங்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிளவானது விசுவாசிகளை திரட்டும் நிலைமைக்கு வந்துள்ளது என அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தமிழரசு கட்சியின் நிலை கட்சியை கட்டியெழுப்புவதை தாண்டி விசுவாசிகளை திரட்டும் நிலைக்கு வந்துவிட்டது. இந்த நிலையில் கட்சியில் உள்ளவர்கள் அவரவர் தத்தமது விசுவாசிகளை திரட்ட முற்படுவதால் கட்சி நிலை குலைந்து போகும். இதன் அடிப்படையில் இந்த கட்சிகள் தங்களை கட்சிகளாக கட்டமைப்பதற்கு கூட முறையான கட்டமைப்புகளை கிராம மட்டத்தில் முன்னெடுக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார்.